மஞ்சரி சும்மா டார்கெட் பண்ணி இது பண்ணாதீங்க மஞ்சரி. நீங்க உன்னை டார்கெட் பண்றது பிரச்சனை, அதை பேசு. என்னடா அது ராணா வந்து உண்மையிலே சண்டை போட ஆரம்பிச்சிட்டான் போலுக்க. லாஸ்ட் வீக்கு அந்த பிக் பாஸ் கொடுத்த சீக்ரெட் டாஸ்க்னால ராணா சில விஷயங்கள் செய்ய போய் அவனுக்கு வீக்கெண்டில் கிளாப்ஸும் நிறையா விழுந்தது, ஓட்டும் நிறையா விழுந்தது. சரி பிக் பாஸ்குள்ளே இப்படி நடந்தால் மட்டும்தான் நம்ம வந்து 100 நாள் வாழ முடியும் அப்படின்னு நினச்சிட்டு அதையே மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. ஆக்சுவலி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராணா வந்து கேர்ள்ஸ் டீம் பக்கம் வந்து ஒரு கையை வச்சு பயங்கரமாக ஏர்லேயே பறந்து தாவி அந்த பக்கம் போய் கேர்ள்ஸ்க்கு முன்னாடி பயங்கரமாக சீன் போடுறான். அது கேப்டன் மஞ்சரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யாரை கேட்டு இந்த பக்கம் வந்தீங்க, கேர்ள்ஸை யார்ட்டையாவது ஒருத்தவங்க பெர்மிஷன் கேட்டால் வந்திருக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. என்னமா அப்பா கேட்கறது, அவனே கண்டென்ட்டுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான், இதுக்கு எதுக்கு அவன் பெர்மிஷன் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு கேட்க தோணுச்சு. அதுக்கப்புறம் மஞ்சரி சீரியஸாவே திட்டுறாங்க, நீங்களா இப்படி பண்ண போய் தான் பிக் பாஸ் நம்மளை கழுவி ஊத்துறாரு, கண்டென்ட்டுக்காக இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே ராணா என்ன பண்ணாங்க, சரிங்கன்னு மேக் பண்ணிட்டு யார் மேல பழைய தூக்கலான்னு பக்கத்துல விசால் இருந்தான். இந்த மாப்பிள்ள விசால் இருக்காருல்ல, இவர் கூட தான் தாண்டி வந்தீங்க, அவரை எதுவும் சொல்ல முடிக்கீங்க, அவரை மாதிரி தான் நானும் தாண்டி வந்தேன் அப்படின்னு விசால் டென்ஷன் ஆயிட்டான். டென்ஷன் ஆகி வந்து ராணா சத்த போடுறாங்க, என்ன விசால் மாதிரி வந்திருக்கான்னு சொல்ற, வேற ஏதோ ராணா வந்து விசாலை பத்தி ஏதோ பேசிருப்போம், அதையும் சேர்த்து வந்து ராணாவை காய்ச்சுன்னு விசாலும் காத்துறா. அதுக்கும் ராணா வந்து சிரிச்சுக்கிட்டே சரி அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்ப கூட ராணா வந்து மஞ்சரியை ப்ரோக் பண்ற மாதிரி, உங்களுக்கு முன்னாடி தானே குதிச்சேன், நீங்க ஒன்றும் பெட்ரூம்ல தூங்கிட்டு இருக்கல, ஒன்றும் நான் குதிக்கலையே அப்படிங்கிற மாதிரி தில்லா பேசுற மாதிரி பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம இதை விட இன்னும் என்ன ஹார்டான வார்த்தையை கொடுத்தோம்னா நம்ம தெரியும் அப்படிங்கிறதுக்காக வந்து என்ன ஒன்றும் டார்கெட் பண்ணாதீங்க அப்படின்னு ராணா சொல்றாங்க. இன்னது ராணாவை டார்கெட் பண்றாங்களா, நீ அப்படி என்னடா பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு கேட்க தோணுச்சு. எப்படியோ ஒரு வழியா வந்து பிக் பாஸ் சீரியல்ல வந்து ஒரு சின்ன கண்டென்ட் கிடைச்சிருச்சு, அதை தான் ப்ரோமோவா போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நேற்று பவித்ராட்ட வந்து விழுந்து லவ் பண்றான், ஆனா என்ன சொல்ல போறான் கடைசியில சிஸ்டர்னு சொல்லிட்டு போறதா வந்து சொல்லியிருக்கான். அதுக்கு எதுக்குடா நீ லவ் கண்டென்ட் கொடுக்க இப்படி ட்ரை பண்ற அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு கேட்க தோணுச்சு. நீங்க என்ன நினைக்கிறீங்க, ராணா வர வந்து கேமை சுவாரஸ்யமா பண்றானா, இல்ல கேமை சுவாரஸ்யம் பண்றேங்கிற பேர்ல வந்து மொக்கத்தனமா ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கானா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.